வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்பிட்டோங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ஊருக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள், இன்றைக்கி வந்து சண்டேங்க. இன்றைக்கி வந்து கூட்டமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கிளாப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க பஸ் ஏறி இருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், உட்காரத்துக்கு சீட் கிடைக்குன்றதுனால நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கிளாப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறிட்டோம். இந்த பஸ்ஸு பாருங்கள், ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது, அப்படியே மிதந்துக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த பஸ்ஸு. நாங்கள் ஒரே ஷீட்டில் 3 பேர் உக்காந்துக்கணும். நான், எங்கள் பாப்பா, வெற்றி 3 பேரும் உக்காந்துக்கணும். முதல் நாள் பார்த்திங்கன்னா போகி பொங்கல். காலையிலே வந்து குளிச்சுட்டு நான் கோலம் போட்டேங்க. பாருங்கள், இதான் நான் போட்ட கோலம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு பொங்கலுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கின்னு பொங்கல் வைக்க போகிறோங்க. இன்றைக்கி போகி பொங்கல்ன்றதுனால எங்கள் குலதெய்வத்துக்கு தாங்க பொங்கல் வைக்க போகிறோம். எப்போவுமே வந்து ஆடி மாதம் மட்டும்தாங்க நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலாண்ட போய் பொங்கல் வைப்போம். நாங்கள் போய் பொங்கல் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற குலத்தாண்ட தாங்க பொங்கல் வைப்போம். இங்கே வந்து நிறைய பேர் வந்து பொங்கல் வைப்பாங்க. இன்றைக்கி வந்து விளக்கெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான பாத்திரத்தெல்லாம் விளக்கி பொட்டு வச்சுட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்க கிளம்பி வச்சுங்க. வாங்க போய் பொங்கல் வைக்கலாம். இன்றைக்கி பொங்கல் வந்து நான், எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் பசங்க 2 பேரும் சேர்ந்து தாங்க பொங்கல் வைக்க போகிறோம். எங்கள் மாமனார் மாமியாரும் வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புடவை வச்சு படைப்போன்றதுனால சாப்பாடு செய்யறதுக்காக அவங்க வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்காங்க. நாங்கள் போய் பொங்கல் வைக்கிறதுக்கு இடத்த பார்த்து கடைசியாக இந்த இடத்த தான் தேர்ந்தெடுத்து பொங்கல் வைக்கிறோம். இங்கே வந்து எல்லோரும் ஒன்றா கூடி பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணிலே வந்து புகை வந்து அடிக்குதுங்க பாருங்கள். அதனால் நான் உட்காரவே இல்லை, அப்படியே நின்றுக்கினே பொங்கல் வைக்கிறேன். நாங்கள் வந்து 2 பொங்கல் வைப்போம் இன்றைக்கி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வத்துக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த குளத்துல இருக்கிற சாமி ஒன்று இருக்குங்க, அந்த சாமிக்கும் சேர்த்து 2 பொங்கல் வைப்போம். எல்லோரும் இப்போ தான் கிளம்பி வராங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. நாங்கள் வைக்கும்போது தான் போகி பொங்கலுக்கு வந்து நாங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வைப்போம். அதுக்கடுத்தது தைப்பொங்கல் வந்து நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் போய்ட்டு பொங்கல் வைப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மஞ்சு விரட்டலை நடக்குங்க. மாடுலாம் விடுவாங்க எங்கள் ஊரில். அதை பார்க்க நிறைய ஊர்லேருந்து ஜனங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த முறை நாங்களும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. அப்போ தான் தண்ணி வச்சிச்சுங்க. அதில் வந்து நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி போடுறோம் பாருங்கள். பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் வந்தாங்க சாமி கும்பிட்றதுக்காக. எங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி கும்பிட்ற கல் எடுக்கிறதுக்கு ஆற்றுக்கே போயிட்டார். அவர் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆச்சு ஆற்றுலேருந்து வரத்துக்கு. அதுக்கப்புறம் கல் எடுத்து வந்தார். அதுக்கப்புறம் சாமிக்கு இலை வந்து ஓணாம் இலைன்னு சொல்லுவாங்க. அந்த இலை வந்து 3 இலை வச்சு நம்ம செஞ்ச பொங்கலை வந்து அதில் வச்சு அதுக்கப்புறம் மாவிளக்கு மாவு ஒன்று போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோங்க. எங்கள் குலதெய்வத்தை நினச்சி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து ஐஸ் வண்டி பார்த்துட்டு ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சா. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஐஸ் வாங்கி கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்து போய்ட்டு சாமி கும்பிட்டு அந்த ஐஸு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாய் கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டேன். அப்படியே இந்த பாருங்க, ஆளுக்கு ஒரு மூலையில் நின்றுங்கிறாங்க. அதுக்கப்புறம் குளத்தில் இருக்கிற சாமியும் நாங்கள் வந்து இன்னொரு பொங்கல் வச்சு அதுக்கும் மாவிளக்கு தனியாக போட்டு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சோடனே இந்த மாவிளக்கு வந்து அணையாமல் எடுத்துமானுங்க. ஏதாவது இதில் ஹைலைட்டு. நான் என்ன பண்ணேன், அந்த டீப்பன் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கப்பு இருக்குதுங்களா, அந்த கப்பில் வந்து வச்சு டீப்பன் உள்ளே வந்து மாவிளக்கு வச்சு எடுத்துன்னு வந்தேங்க. மாவிளக்கு வந்து அணையாமல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து எனக்கு எடுத்த புது சேலைங்க. இந்த சேலையை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம். இந்த சேலை வந்து பார்த்திங்கன்னா மடித்து வைக்கக்கூடாதுங்களாம். நம்ம கோழி வைக்கணுமா, நம்ம கீழே கொசும் சுற்றுவோம் இல்லைங்களா, அந்தமாரி கோழி வைக்கணுமா.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு வடை பாயாசம் எல்லாத்தையும் செஞ்சு நாங்கள் வந்து சாமி குடும்பத்துக்கு ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து துணி வச்சு படைக்கிறது நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி ஒரு டம்ளர்லேயும் வெல்லம் தண்ணி ஒரு டம்ளர்லேயும் வைக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பொங்கல் வைப்பாங்க. பெரிய பானையில் பொங்கல் வைப்பாங்க. பெரிய பானையில் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. இப்போ வந்து நான் வந்துட்ட பிறகு இப்போ வந்து சின்ன பொங்கல் தான் வைக்கிறாங்க. இந்த பொங்கல்லாம் கொண்டாடும் போது சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா கொண்டாடின பொங்கல்லாம் ஞாபகம் வருங்க நம்மளுக்கு. அப்போல்லாம் நம்ம வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அம்மா அப்பா செய்வாங்க, நம்ம பார்த்துக்கின்னு இருப்போம். இப்போ வந்து எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். பொங்கல் வைக்கிறதுல எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இப்போது மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டு பொங்கல் வைப்போம். நீங்கள் எங்கே போயிட்டு பொங்கல் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சஞ்சுமா கீழே இறங்கி சாமி கும்பிடு. எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் மேலே பார்த்துக்கின்னு சாமி கும்பிட்றா பாருங்கள்.